யோகினி, யோகினி. ஐயா, என்னாச்சுயா? என்ன சண்டி? என்னாச்சு? யோகினி, நந்தினியை காணோம். என்னது? நந்தினியை காணாமா? ஆமா யோகினி, நந்தினி காணாம போயிட்டா. நீ சொல்றத நம்பவே முடியலையே. அப்படி நந்தினி எங்க காணாம போயிருக்க முடியும்? தருணுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு ஆனந்தன் சொன்னானே. ஒருவேளை தருணுக்கும் அவளுக்கும் ஏதாவது தகராறா? அப்படி இருக்காதுமா. ஏன்னா நந்தினி தருணை உண்மையாவே விரும்பினா. அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுல உறுதியா இருந்தா. இல்ல ஆனந்தா, இடையில கல்யாணம் பண்ணா ஊரை விட்டு வர முடியாதுன்னு பிரச்சனை பண்ணாலே. அது உண்மைதான். ஆனா அவ ஊரை விட்டு வர முடியாது, வீரனூர்ல தான் இருப்பேன்னு சொன்னதுக்கு தருண் சம்மதிச்சிட்டானே. ஆனந்தா, அவ எப்ப காணாம போனா? ஊர் கூட்டத்திலே அவளை பார்க்க முடியல. தருணை பார்க்க போயிருப்பான்னு நினைச்சேன். ஆனா நிச்சயதார்த்தம் நடக்கிறப்ப கூட நான் அங்கதான் இருந்தேன். அப்ப கூட நந்தினியை காணும். நந்தினி வீட்டை விட்டே போயிருக்கான்னா அதுக்கு என்னதான் காரணமா இருக்க முடியும்? ஒருவேளை நாகம்மா அவளோட அஷ்டபந்தன எல்லைக்குள்ள அவ சக்தியை பிரயோகிச்சதால நந்தினிக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்திருக்குமோ? வாய்ப்பே இல்லை சண்டி. அப்படியே நந்தினிக்கு பாதிப்பு ஏற்படணும்னா அது அவளுக்கு எதிரான சக்தியால தான் நடக்கும். நந்தினி நாகம்மாவுக்கு எதிரி கிடையாது. நாகம்மாவோட சக்தி பீடமா இருக்கிறவ. நாம தான் நந்தினி மூலமா அந்த மாய மாலைய நாகம்மாக்கு போட வச்சு அவ சக்தியை குறைச்சிட்டோமே. அதனால நாகம்மாவோட சக்தி நந்தினியை பாதிச்சிருக்கலாம் இல்லையா? இருக்காது. மாய மாலையை போட்டா கூட இன்னைக்கும் நந்தினி நாகம்மாவுக்கு விருப்பமான பொண்ணுதான். அப்போ நந்தினி எங்க தான் போயிருப்பா? சண்டி, நீ சொன்னதுல இருந்து ஒரு விஷயம் எனக்கு தோணுது. ஒருவேளை நாகம்மாவால நந்தினிக்கு பாதிப்பு வராட்டியும் கூட நந்தினியை காணாம போக வைக்கிறது நாகம்மாவோட வென பிடிச்ச விளையாட்டா இருக்கலாம் இல்லையா? ஆமா, அவளோட விளையாட்டா தான் இருக்கணும். சரி, நான் தேடி பார்க்கறேன். இல்ல, இல்லையே. இல்ல, இங்கேயும் இல்லையே. என்ன ஆச்சு யோகினி? எங்கேயுமே இல்ல. அஷ்டபந்தன எல்லைக்குள்ளேயும் இல்ல, வெளியேயும் இல்ல. அப்ப எங்க தான் போயிருப்பா? எங்க தான் போயிருக்க முடியும்? ஐயா, நந்தினிக்கு ஏதாவது ஆயிருக்குமா ஐயா? சொல்லுங்கய்யா. அப்படி நடந்திருக்காது. நடந்திருந்தா நான் தேடும்போது தெரிஞ்சிருக்குமே. சண்டி, நந்தினி உயிரோட தான் போயிருக்கா, அது நிச்சயம். அப்படின்னா இந்த நாகம்மா இருக்காளே, அவளோட நாகலோகத்துல தான் நந்தினியை மறைச்சு வச்சிருக்கணும். ஆமா சண்டி, நம்மளை ஏமாத்துறதுக்காக நாகம்மா தான் நாகலோகத்துல நந்தினியை ஒளிச்சு வச்சிருப்பா. அப்படின்னா நாம என்ன செய்யலாம் யோகினி? கவலைப்படாத. அவ விளையாட்டு அவளுக்குன்னா நம்ம விளையாட்டு நமக்கு. நான் நேரா போய் நாகலோகத்துல நந்தினி இருக்காளான்னு தேடி பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறமா நாம ஒரு முடிவு எடுப்போம்.
நேரா நாகலோகம் போய் அங்க நந்தினி இருக்காளான்னு பார்த்துட்டு வா. யார் நீ? இத நான் கேட்க வேண்டிய கேள்வி, நீ பதில் சொல்லு. நீ ஒரு துர்தேவத. தேவலோகம், பூலோகம், நாகலோகம், இப்படி 7 லோகத்திலையும் நுழையக்கூடாதுன்னு சபிக்கப்பட்டவ நீ. நீ எதுக்காக நாகலோகத்துக்கு ஆள் அனுப்புற? உனக்கும் நாகலோகத்துக்கும் என்ன சம்பந்தம்? சொன்னா சொல்லக்கூடிய பதிலா இருந்தா சொல்லுவேன். ஆனா யாரையும் எந்த ரூபத்திலையும் உள்ள அனுமதிக்கவே முடியாது. ஓ, இத பார். இந்த மானிட பெண்ணை பத்தி தகவல் வேணும். நாகலோகத்துல இவ இருக்காளான்னு மட்டும் சொல்லு போதும். நாகலோகத்துல இந்த உருவத்துல யாரும் இல்ல. ஆனா ஒரு விஷயம். என்ன? இந்த பெண் மானிட பெண்ணே இல்ல. என்ன சொல்ற? அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.